வணக்கம். நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தா உங்க முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இல்லையா? அதாவது காலேஜ்ல படிக்கிறதுக்கும் நிஜ உலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய கேப்பை எப்படி ஃபில் பண்றதுன்னு. வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்ப இருந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு நீங்க உங்க ஸ்கூல் ரீயூனியனுக்கு போறீங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. சரி, அந்த ரீயூனியன்ல நீங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் முரண்பாடான ஒரு விஷயத்த கவனிப்பீங்க. அத நாம ரீயூனியன் பாரடாக்ஸ், அதாவது ரீயூனியன் முரண்பாடுன்னு சொல்லலாம். முதல்ல உங்க கிளாஸ்ல இருந்த டாப்பர்ஸ பாக்குறீங்க. அவங்க எல்லாருமே நல்ல நிலையான வேலையில சூப்பரான சம்பளத்தோட பெரிய பெரிய கம்பெனில நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா அப்புறம் தான் கிளாஸ்ல கடைசி பெஞ்ச்ல இருந்தவங்கள பாக்குறீங்க. என்ன ஆச்சரியம்னா அவங்கள பல பேரு சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு ஃபவுண்டர்ஸா சிடிஓவா இருக்காங்க. டாப்பர்ஸ் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த பேக் பெஞ்சர்ஸ் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறாங்க. இப்போ நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பேக் பெஞ்சர்ஸ புகழல. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க படிப்பு, உங்க டிகிரிங்கிறது விளையாட்டுக்குள்ள நுழையறதுக்கான ஒரு டிக்கெட் மாதிரி தான். அதுவே உங்க ஃபைனல் ஸ்கோர் கிடையாது. சரி, உங்க கரியரை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது? இதுக்கு நாம பிசிக்ஸ்ல இருந்து ஒரு சிம்பிளான கான்செப்டை எடுத்துக்கலாம். அதுதான் நெம்புகோல், அதாவது லீவர். இந்த ஒரு உருவகம் உங்க எல்லா கேள்விக்கும் தெளிவான பதில கொடுக்கும். பாருங்க, இந்த கேரியர் லீவருக்கு மூணு முக்கியமான பாகம் தான் இருக்கு. ஒன்னு அச்சாணி, அதாவது உங்க தியோரி நாலேஜ். ரெண்டாவது முயற்சி, அதுதான் உங்க ஸ்கில்ஸ். மூணாவது பாரம், அதாவது நீங்க உருவாக்குற நிஜ உலக தாக்கம். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். உங்க அச்சாணி, அதாவது உங்க ஃபல்க்ரம் தான் உங்க ஃபவுண்டேஷன். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ், ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் மாதிரியான அடிப்படை விஷயங்கள்ல நீங்க ஸ்ட்ராங்கா இல்லனா உங்க கரியர் லீவர் நகராது. இந்த அஸ்திவாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இங்க தான் நிறைய பேரு ஒரு பொதுவான தப்பு பண்றாங்க. அவங்க தங்களோட முழு கரியரையும் இந்த அச்சாணிய மெருகூட்டுறதுலயே, அதாவது புதுசு புதுசா சர்டிபிகேட் வாங்குறதுலயே செலவு பண்ணிடுறாங்க. ஆனா அது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாததால அந்த நெம்புகோல் கொஞ்சம் கூட நகரவே நகராது. ஓகே, ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மட்டும்தான் இருந்தா போதுமா? அந்த நெம்புகோலை நகர்த்த ஒரு சக்தி, ஒரு ஃபோர்ஸ் வேணும் இல்லையா? அதுதான் உங்க ஸ்கில்ஸ். டெக்னாலஜி உலகத்துல முயற்சிங்கிறது நீங்க என்ன படிச்சீங்கங்கிறது இல்ல, நீங்க என்ன செய்றீங்கங்கிறது தான். நிஜமாவே கோட் ஷிப் பண்றது, கிட்ட சரியா பயன்படுத்துறது, பிரஷர்ல டீபக் பண்றது, ஒரு ப்ராஜெக்ட முழுசா முடிக்கிறது, இது மாதிரியான நடைமுறை திறன்கள் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் அறிவுக்கும் செயலுக்கும் இருக்கிற பாலம். ஆனா வெயிட் பண்ணுங்க. இந்த சக்தி வெறும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லேருந்து மட்டும் வர்றதில்ல. அதையும் தாண்டி உங்க டெக்னிக்கல் திறனை பல மடங்கு அதிகமாக்குற சில ஆழமான, சில பவர் ஸ்கில்ஸ்லேருந்து வருது. இந்த 4 பவர் ஸ்கில்ஸ பாருங்க. முதல்ல ஆர்வம், அதாவது ஏன்னு கேக்குற அந்த துடிப்பு. ரெண்டாவது படைப்பாற்றல், அதாவது புதுசா யோசிக்கிற திறமை. மூணாவது புதுமை, யோசனைகளை நிஜமா மாத்துறது. கடைசியா கண்டுபிடிப்பு, புதுசா ஒரு மதிப்பை உருவாக்குறது. இதுதான் எந்த ஒரு இன்ஜினியருக்கும் உண்மையான பவரை கொடுக்குது. இப்போ இந்த நெம்புகோலோட உண்மையான இலக்குக்கு வருவோம். அதாவது அந்த பாரத்தை நகர்த்துறது. சொல்லப்போனா நிஜ உலகத்துல நீங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறீங்கிறது தான் விஷயம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம் நீங்க எவ்ளோ படிச்சிருக்கீங்கன்னு பார்க்காது. அந்த படிப்பை வச்சே நீங்க என்ன சாதிச்சீங்கன்னு தான் பார்க்கும். அதுக்கு தான் உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். அதனால உங்க கவனம் அறிவு சேகரிக்கிறதுல இருந்து மதிப்பை உருவாக்குறதுக்கு மாறணும். நாம ஒரு வேலைக்கும் ஒரு கரியருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். வேலைங்கிறது வருமானத்துக்காக, பிழைப்புக்காக. ஆனா கெரியருங்கிறது உங்க வளர்ச்சி, உங்க அடையாளம், நீங்க ஏற்படுத்த போற தாக்கம் பத்தினது. அதை நீங்க தான் கவனமா வடிவமைக்கணும். இப்போ நீங்களே உங்கள ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி என்னால தீர்க்க முடியாத எந்த பிரச்சனைய இன்னைக்கு என்னால தீர்க்க முடியும்? இந்த கேள்விக்கான பதில் தான் உங்க உண்மையான வளர்ச்சியோட அளவுகோல். ஓகே, இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் எப்படி ஒன்னா சேர்த்து ஒரு ஆக்ஷன் பிளானா மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க உருவாக்க வேண்டிய மைண்ட் செட் என்னன்னா, ஒரு ப்ரொடக்டிவ் பேக் பெஞ்சர் மைண்ட் செட். அதாவது தியரிய மதிக்கணும், ஆனா அதே சமயத்துல அதை நடைமுறையில எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுல தான் முழு கவனமும் இருக்கணும். எப்பவும் ஆர்வத்தோட புதுசா முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். இந்த நெம்புகோல் உருவகத்தை வச்சு உங்களை நீங்களே அப்பப்போ செக் பண்ணிக்க இது ஒரு சிம்பிளான 3 பாயிண்ட் செக்லிஸ்ட். இந்த 3 கேள்வியையும் நேர்மையா கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க கரியர் ட்ராக் மாறாம சரியா போகும். இதுதான் மையமான வாதம். கடைசியில மார்க்கெட் 2 விதமான ஆளுகளை பிரிச்சு பார்க்கும். ஒன்னு
படிச்சவங்க, இன்னொன்னு படிச்சத வச்சு ஒரு ரிசல்ட்ட கொடுக்கக்கூடியவங்க. இதுதான் உண்மையான சவால், இதுதான் வாய்ப்பும் கூட. அதனால உங்க இலக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும். வெறும் படிச்சவரா மட்டும் இருக்காதீங்க, படிச்சத வச்சு ஒரு மதிப்பை உருவாக்குறவரா, ஒரு ரிசல்ட் குடுக்கறவராவும் மாறுங்க. நீங்க ரெண்டுமே ஆகணும். அப்போதான் உங்களை யாராலையும் புறக்கணிக்கவே முடியாது.